வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே போன ரீசன்ட் வீடியோவில் நம்ம வந்து அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய போர் விமானத்தை ஈரான் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டோம், நாங்கள் தான் முறையாக அந்த சம்பவத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த போர் விமானத்தோட ஸ்பெஷல் என்ன, ஈரான் வந்து அதை எப்படி அடிச்சு காலி பண்ணாங்க, அங்கே இருந்த பைலட் வந்து காணாமல் போயிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு தர்றதுக்கு நாங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து ஈரான் வந்து முக்கியமான அறிவிப்பெல்லாம் அறிவிச்சாங்க. இது எல்லாத்த பற்றியுமே ரொம்ப டீடைலா போன வீடியோல வந்து பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இதோட நெக்ஸ்ட் லெவலா அந்த பைலட் வந்துட்டு ஈரான்ல வந்து இருக்கிறதாவும் அவரை அமெரிக்கா வந்துட்டு காப்பாத்திட்டாங்க, அதுக்காக எத்தனை கோடி அவங்க லாஸ் ஆயிருக்காங்க தெரியுமா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இறந்து போனதா சொல்றாங்க. அது உண்மையா இல்ல உருட்டா? இந்த போரை வந்து முடிக்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அந்த பகுதியை 10 நாளுக்குள்ள திறக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானுக்கு வார்னிங் கொடுத்தாங்க. அதுக்கான அந்த டெட்லைன் வந்து முடிய போகுது, இதுக்கப்புறமா என்னோட ஆக்ஷன் வந்து ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரானோட பதில் என்ன மாதிரி இருந்துச்சு, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவோட மிகப்பெரிய போர் விமானத்தை ஈரான் வந்து சுட்டு வீழ்த்தி தள்ளிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா அதுல வந்து 2 பைலட் இருந்தாங்க. ஒரு பைலட்டை அமெரிக்கா அப்பவே வந்து மீட்டுட்டாங்க, இன்னொருத்தர் வந்து எங்க இருக்காரு அப்படிங்கிறத தேடிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்து ஈரானோட ஒரு மலை பகுதியில இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அவங்கள ஈரான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பைலட் வந்து சாதாரண ஒருத்தர் கிடையாது, அவர் வந்து ரொம்பவே ஒரு பெரிய அதிகாரி அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக அமெரிக்கா என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்காக 2 விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா பேக்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நார்மலா ஒருத்தவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல வந்து லொகேஷன் அனுப்புவோம்ல, அது எப்படி வேலை செய்யும்? நெட் கனெக்ஷன் மூலமா. இப்போ அவர் மலைப்பகுதியில் இருக்கனால அங்க இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. இதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சேட்டலைட்டை வச்சு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. நான் வந்து இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லொகேஷனை வந்து அவர் பாஸ் பண்ணியிருக்காரு. இதுக்காக அந்த பேக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவைஸ்ல ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க ஸ்பேஸ்ல இருக்க அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிக்னல் ஒன்று பாஸ் ஆகும். அது மூலமா எக்ஸாக்டா அவர் வந்து எங்க இருக்காரு அப்படிங்கிற லொகேஷனை வந்து அந்த சேட்டலைட் வந்து கமாண்டோக்கெல்லாம் வந்து பாஸ் பண்ணும். அது மூலமா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வாக்கி டாக்கில நம்ம ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை இன்னொருத்தவங்களால வந்து ஒட்டு கேட்க முடியும். ஆனா இங்க தான் இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த வாக்கி டாக்கி மாதிரி இருக்க அந்த டிவைஸ்ல வந்துட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ஈரானால வந்து ஒட்டு கேட்க முடியாது. அதையும் மீறி அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது கேட்காது, சும்மா ஏதோ ஒரு நாய்ஸ் சவுண்டு மாதிரி தான் வந்து கேட்கும். அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட அதிகாரிகள் எல்லாமே வந்துட்டு அந்த பைலட்டை வந்து தேடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க யாரும் பக்கத்துல இருக்காங்களா, நான் வந்து சேஃபா இருக்கனா அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றதுக்காக தான். சோ இது மூலமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பைலட் வந்து இப்போ யாரும் வராதிங்க, இப்போ என்ன சுத்தி வந்து ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அங்க ஈரானோட அதிகாரிகளோ இல்ல அவரை தேடிட்டு இருக்கவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் வந்துட்டு இப்போ நான் வந்து சேஃபா இருக்கேன், இப்போ வந்தீங்கன்னா என்ன நீங்க காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜையும் அவர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அமெரிக்கா இந்த டைம்ல இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட சிஐஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க வந்து அவரை மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லாத பொய்யா, அந்த மாதிரி தான் இப்போ அமெரிக்காவும் ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. இதனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அவரை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடுற அந்த பணியை வந்து நிறுத்திட்டாங்க. அந்த டைம்ல அமெரிக்காவோட கமாண்டோ எல்லாம் உள்ள பூந்து தான் அந்த பைலட்டை வந்து காப்பாத்திருக்காங்க. இதுக்காக அமெரிக்கா வந்து 3600 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, எங்களோட ஒரு அதிகாரி வந்து ஈரானுக்குள்ள இருக்காங்க, அவங்கள நாங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரான் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானம். இன்னொரு விஷயம், இப்போ ஒரு நாட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டுல இருந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சைட்ல இருந்து சொல்றாங்க. என்ன இருந்தாலும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதையும் தாண்டி எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இப்போ ஈரானால அமெரிக்காவுக்கு 3600 கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு. சரி இதோட இதை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலோட 2 இடத்த வந்து ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க. இஸ்ரேலோட ரொம்ப பெரிய நகரமான டிமோ
டிமோனா அந்த நகரம் எங்க இருக்குன்னா ஒரு நெகேவ் பாலைவனத்துல தான் இருக்கு. இதை வந்து எப்படி அபிஷியலா சொல்றாங்கன்னா நெகேவ் அணு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் வந்து வெளிப்படையா நாங்க வந்து இங்க அணுசக்தி எதுவுமே தயாரிக்கல, அணு ஆயுதங்கள் எதுவுமே தயாரிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ரகசியமா அங்க அணு ஆயுதங்களை இஸ்ரேல் தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் எல்லாருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த டிமோனா அந்த நகரத்துல அந்த அணுசக்தி மையத்துல அவங்க என்ன தயாரிக்கிறாங்க தெரியுங்களா? புளுட்டோனியம் 239 வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ ஒரு அடுப்பு இருக்குன்னு வைங்களேன், அது எது மூலமா எரியும்? விறகு வச்சாதானே எரியும். அந்த விறகு தான் வந்து யுரேனியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அடுப்பு எரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து கிடைக்கிற அந்த மீதி சாம்பல் இருக்குல்ல, அதுதான் வந்து புளுட்டோனியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணுசக்தி மையத்தை வந்து 1960ல பிரான்ஸோட சப்போர்ட்ல தான் வந்துட்டு இஸ்ரேல் வந்து கட்டியிருக்காங்க. இந்த புளுட்டோனியத்திலிருந்து அணுகுண்டுகள் எல்லாத்தையுமே வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. முதல் முறையா புளுட்டோனியத்தை இந்த ஆட்டம் பாம்ல எப்ப யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1960ல ஜப்பானோட நகரான நாகசாகி அங்கதான் வந்துட்டு இந்த அணுகுண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அணுகுண்டோட பேர் வந்து ஃபேட்மேன். அதுதான் வந்து முதல் முறையா அங்கதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இஸ்ரேல்ல இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த புளுட்டோனியத்தை வச்சு இந்த மாதிரி சில கெட்ட விஷயங்களும் இருந்தாலும் அதையும் தாண்டி சில நல்லதும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராக்கெட்டோட சேட்டலைட்ல எல்லாம் பேட்டரி யூஸ் பண்றாங்கல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு இந்த புளுட்டோனியத்தால தயாரிச்ச விஷயத்தை தான் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த புளுட்டோனியத்திலிருந்து வெளிவர்ற ரேடியேஷன் நம்மளோட உடம்புல பட்டுச்சு அப்படின்னா கேன்சர் மாதிரியான நோய்களும் வரும் அப்படிங்கிறதுமே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, இத்தோட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ்ரேலோட இன்னொரு இடத்தையுமே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த நகரத்தோட பேர் வந்து ஹைஃபா. இங்க ஈரான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஏவுகணையை வந்து யூஸ் பண்ணல. இப்போ நார்மலா ஒரு ஏவுகணையை வச்சு நம்ம அட்டாக் பண்றோம் அப்படின்னா எந்த இடமோ அந்த இடத்த மட்டும் தானே டார்கெட் பண்ணும். இதுக்காக அவங்க யூஸ் பண்ண ஏவுகணையோட பேர் வந்து கிளிஸ்டர் ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வானத்துல போயிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள வந்து சின்ன சின்ன நிறைய அணுகுண்டுகள் வந்து உள்ள இருக்கும். அது எவ்வளவு ஃபோர்ஸ்ல போகுதோ அந்த வேகத்துல அந்த அணுகுண்டுகளும் வந்து கீழே விழறனால அந்த இடம் நிறைய பில்டிங் வந்து சேதாரமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம வாகனங்கள் எல்லாமே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. நீங்க கேட்கலாம், எப்படி அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஏவுகணை மேல வந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சின்ன சின்ன அணுகுண்டுகள்லாம் வந்து கீழே விழும் அப்படிங்கிறது. அங்கதான் ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஈரான். அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு இடம் தான். இப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஏவுகணையில இருந்து அந்த சின்ன சின்ன குண்டுகள்லாம் கீழே விழணும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஏவுகணைக்குள்ள வந்து ஒரு சென்சார் இருக்கு, அது மூலம் தான் வந்து இது வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கிளிஸ்டர் ஏவுகணை வந்து ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இதை யாருமே இதுக்கப்புறமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்லாம் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா, அமெரிக்கா இந்த நாடுகள் மட்டும் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல. அந்த ஒரு டெக்னிக்கை தான் வந்து இப்போ வந்து ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த சின்ன சின்ன குண்டுகள்லாம் வந்து கீழே விழுந்துச்சுல்ல, அது வெடிச்சது ஓகே, வெடிக்காம இருக்கும்ல. சப்போஸ் இந்த போர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ அதை யாராவது அந்த குண்டை வந்து மிதிச்சாங்க அப்படின்னா அவங்களோட உயிருக்கே வந்து ஆபத்தாயிரும். இதனாலதான் வந்து அந்த 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த ஒரு அணுகுண்டுகளை வந்து யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் சோசியல் மீடியால இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இறந்து போயிட்டதா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நியூஸ் தான் வந்து இப்போ எல்லாராலையுமே வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது என்ன அப்படின்னா, ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து எப்பவுமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நீ வந்து நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா உனக்கு வந்து நான் 2 நாள் தான் டைம் தருவேன், 1 வாரம் தான் டைம் தருவேன், 10 நாள் தான் டைம் தருவேன், இந்த மாதிரிலாம் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ் வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து பேசுவாரு. ஆனா ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து அந்த மனுஷன் வந்து எதுவுமே பேசல. இது எல்லாருக்குமே ஒரு சந்தேகமா இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம என்னன்னா, அவரோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கு. ஏன்னா அவருக்கு இந்த வருஷம் முடிஞ்சா 80 வயசாயிரும். ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ரூமரான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விளையாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அங்க நம்ம போய் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி இவர் வந்து புளோரிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கோல்ஃப் ஆடுறது வந்து வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு. அங்கேயுமே அவர் போகல. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இந்த ரூமரை வந்து இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 2025லயுமே வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இறந்து போனதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன், இப்போ என்னோட ஹெல்த் கண்டிஷன் நல்லபடியா தான் இருக்கு அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து திரும்பவும் ஒரு ரூமரா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு ஈரானுக்கு பயங்கரமான ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்திருக்காரு. நான் உனக்கு 10 நாள் டைம் கொடுத்தேன்ல, அதுல 8 நாள் வந்து முடிஞ்சு போச்சு.
நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமையோட உன்னோட டைம் வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா நான் ஈரான் நகரம் அப்படிங்கிறதே ஒரு நரகமா மாத்திருவேன் அப்படின்னு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. இதுக்கு ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டே இருக்காத, உன்னோட ஆளுங்களை நீ உள்ள அனுப்பு, யாரோட நகரம் வந்து நரகமா மாறுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாவீரன் படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, நான் வெறும் வாய்ச்சொல் வீரன் அல்ல அப்படிங்கிற மாதிரி, ஒன்ன மாதிரி நாங்க வந்துட்டு வாய் பேசிட்டே எல்லாம் இருக்க மாட்டோம், செயல்ல காட்டுவோம், நீ வந்து களத்துல நின்று மோதி பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அவர்கள் வந்து பதிலுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் இப்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஈரான் வந்து அமெரிக்கா இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு சின்ன நாடு தான். ஆனாலும் ஈரான் வந்து தைரியமா இருக்காங்க. அவங்களோட ஏவுகணை, அவங்களோட டெக்னாலஜி இப்போ எல்லாமே வந்து முன்ன மாதிரி இல்ல. அமெரிக்கா இஸ்ரேலையே வந்து காலி பண்ற அளவுக்கு ரொம்பவே டெக்னாலஜில அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் அமெரிக்கா வந்து அந்த பைலட்டை காப்பாத்திருந்தாலும் அதுக்காக 3600 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன? இஸ்ரேலோட 2 முக்கியமான இடத்தை வந்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த பதிலடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து நாளையோட இந்த வார்னிங் முடிஞ்சிரும், அதுக்கப்புறமா ஈரான் அப்படிங்கிற ஒரு நகரமே வந்து நரகமா மாறிடும் அப்படின்னு வந்து சொன்னாரு. அதுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.